கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாளிலும் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 சொல்லிடுது, கிருபை பெற்றோலே வாழ்வேன்னு சொல்லி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கிருபை நம்மளை வாழ வைக்கும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 18 சொல்லுகிறது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருமுனே அவள் பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி காணப்பட்டது என்று சொல்லி இடத்துல வாசிக்கிறோம். அவள் புருஷனாகி யோசேப்போ அவளை நீதிமான அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். பாருங்க, அவள் ஒரு கன்னி பிரயாத்தில் அவள் மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி எல்லாம் தெரிந்த காரியம். பாருங்க, அவளுக்குள்ள அவமானம் நிந்தைகள் காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த அவமானங்கள் நிந்தைகளை அவள் சகித்தாள். அப்படின்னா அவமானம் நிந்தைகளை நாம் சகிக்கும் போது கிருபைகள் பெருகும். அப்படின்னா இன்னைக்கு பலர் சொல்லலாம், நீ என்ன வேதத்தை தூக்கி கொண்டு போறா, நீ என்ன ஜோம்ன்றார் சொல்லி பலர் நிந்திக்கலாம். ஆனால் எதையும் பொருட்படுத்தாதபடிக்கு நாம் சந்தோஷத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கிருபைகள் பெருகும். பலர் நிந்திக்கலாம், பல தூசணமான வார்த்தைகளை பேசலாம். நீங்கள் கர்த்தரின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் தூசிக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும், நீங்கள் களி கூற வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லா நிந்தைகளுக்கு மத்தியில் அவமானங்களுக்கு மத்தியில் நாம் சந்தோஷப்பட்டு நாம் களி கூறும்போது நம்மளுக்குள் இருக்கிற கிருபைகள் பெருகும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.